தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கம்பராமாயணம் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கோ எல்லா கொஸ்டினுக்கான ஷார்ட்கட்ஸ் ப்ளஸ் புக் ப்ரூஃப்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்பராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன கோடோட வச்சு நான் உள்ள ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் லிங்க் பண்ணி சொல்லுவேன்னா, கம்பராமாயணம் இருக்கா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்புன்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் கம்பு கோல் இருக்கு இல்லையா, வாத்தியருங்கெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல கோல், அந்த கம்பு தான் ஒரு ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஷார்ட்கட் என்னன்னா, ராமர் இருக்கார் இல்லையா, ஒரு தொலைக்காட்சியில வந்து காமெடி பண்ணுவார் இல்லையா ராமர், அந்த ராமர் தான் ஷார்ட்கட். ஓகேவா, ரெண்டு ஷார்ட்கட், ஒன்று கம்பு ஷார்ட்கட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமெடி பண்ணுவார் இல்லையா ராமர், ராமர் இருக்கார் இல்லையா, அது ஷார்ட்கட்டு. இது ரெண்டும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் உள்ள அந்த அவங்க ரெண்டு பேரும் வச்சு தான் ஷார்ட்கட் நான் லிங்க் பண்ணி சொல்லுவேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குலோத்துங்க சோழனுடைய அரசவையில தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பர் வந்து பாத்தீங்கன்னா புலவராக இருந்திருப்பாரு. இதுக்கான புக் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இது எங்க இருக்குன்னா 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2 எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், கம்பராமாயணம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்புல கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பர் வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கினார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். நான் கோட் வேர்டு சொன்னேன் இல்லையா, கம்பு மரத்துல இருக்கக்கூடிய கம்பு சொன்னேன் இல்லையா, அந்த கம்பு வந்து பாத்தீங்கன்னா கிளைக்கிளையா போவோம் அப்படின்னு நினைச்சு, குலோத்துங்கனுக்கு பதிலா கிளைக்கிளையா தொங்கும், அவ்வளவுதான் ஷார்ட்கட். மரத்துல உள்ள கம்பு கிளைக்கிளையா தொங்கும், அவ்வளவுதான் ஷார்ட்கட். அப்போ குலோத்துங்கன், அந்த ரைமிங் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்தாலே இந்த ரைமிங் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த கிளைக்கிளையா தொங்குது அப்படின்னா இதுல பாண்டியன் அந்த இது பொருத்தி பாருங்க, அது வராது. சேரன் பொருத்தி பாருங்க, அது வராது. கிளை தொங்குறது. அப்போ பல்லவனுக்கும் பொருத்திப்பாங்க, இது வராது. அப்போ இது வச்சே நீங்க ஈஸியா ஷார்ட்கட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டினியூவா பாருங்க, வீடியோ ஒரே வீடியோல நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுங்க. கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யாருன்னா கம்பர் தான். கம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லுவாங்களா, கல்வியில் பெரியவர்னு சொல்லுவாங்களாம், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுவாங்களாம். இதுக்கான புக் ப்ரூஃப். அதே 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 2 எடுத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பரை வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் போற்றப்படுகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியவர் கம்பர் எனவும் போற்றப்படுகிறார் கம்பர். ஓகேவா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ கல்வியில பெரியவர் அதாவது பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கல்வியில பெரியவர் அதாவது நல்லா படிச்சு பெரியவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது இந்த கவி சக்கரவர்த்திக்கு பதிலாக ஊதுவத்தின்னு மாத்திங்க. சக்கரவர்த்தி அப்படிக்கு பதிலாக ஊதுவத்தின்னு மாத்திங்க. ஊதுவத்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஊதுவத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற கருப்பு கலர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கம்பு தான் இருக்கும், சின்னதா ஒரு கம்பு இருக்கும். ஓகேவா, அதான் ஷார்ட்கட்டு. அப்புறம் கூற்று, ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் எங்க அமைந்துள்ளதா, சோழ நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கூற்று பாருங்க, கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். கம்பரோட வந்து பாத்தீங்கன்னா யாருடைய காலத்துல அவைக்கள புலவரா இருந்திருக்காரு, இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துல அவைக்கள புலவரா இருந்திருக்காரு. ஓகேவா, ரெண்டு கூற்றும் சரி. ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கூற்றும் சரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இத பாருங்க, இத கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள தேரெழுந்தூரில் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக இருந்தார்னு. அப்போ இந்த ரெண்டு கூற்றுமே சரி. ஓகேவா, இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். கொம்பு, கொம்பு வச்சுதான் தேர் செய்வாங்க. ஓகேவா, தேரெழுந்தூர்னா இதுக்கான தேரெழுந்தூருக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்லணும் பாருங்க. கொம்பு மரக்கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொம்புகள்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தேர், கோயில் தேர்கள்லாம் செய்வாங்க. ஓகேவா, அதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தார்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, மரத்துல இருக்கிற கொம்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரே கிளையா போவோம், அதுக்கப்புறம் ரெண்டு கிளையா பிரியும், ரெண்டு கிளையா பிரிஞ்சு வளர்ந்து போவோம் இல்லையா, அப்போ ரெண்டு கிளை, கிளைனா குலோத்துங்கன். ஓகேவா, கிளையா தொங்கி அப்படியே வளர்ந்து போவோம், அவ்வளவுதான் ஷார்ட்கட். கம்பராமாயணத்துல அமைந்திராத காண்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 காண்டம் இருக்கும். அது புக் ப்ரூஃப் பார்க்கும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல பொருந்தாதது வந்து எது எதுன்னு பார்த்துடலாம்.
ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இருங்க அதுக்கு முன்னாடி புக் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9th ஃபர்ஸ்ட் டைம் ஓல்டு புக்கில் அதே பேஜ் 2 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா காண்டம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய காண்டம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு ஒரு 6 காண்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ ஒரு கம்பு வச்சு யாரோ ஒருத்தர் அறிவுரை சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு கொம்பு வச்சு ஒருத்தர் அறிவுரை சொல்றாங்க, அவ்வளவுதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பாலனா இருக்கான். பாலனா ஒரு குழந்தையா இருக்கான். ஓகேவா? குழந்தையா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அயோத்தியனா கொஞ்சம் யோசிச்சு ஞாபகம் வச்சுங்க. யோத்தி இருக்கு இல்லையா, இத யோசிச்சு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது ஆரண்ய காண்டம்னா ராணி. ஓகேவா? ராணி, இந்த ஆரண்யக்கு பதிலா ராணி ஞாபகம் வச்சுங்க. ராணி வருவாங்க இல்லையா, லைஃப் பார்ட்னர் வருவாங்க செலக்ட் பண்ணுங்க இல்லையா, அந்த காண்டம். அதுக்கடுத்தது கிட்கிந்த காண்டம். கிட்கிந்த காண்டம்னா கிட்ஸ், அதுக்கப்புறம் கிட்ஸ் வருவாங்க இல்லையா, அந்த இது. அதுக்கு அடுத்தது சுந்தர காண்டம். ஃபேமிலி எல்லாம் ஆயிட்டமா எப்படி இருப்பாங்க? சுந்தரமா அழகா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சுந்தரம்னா அழகு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது யுத்த காண்டம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது யுத்த காண்டம்னா என்னன்னா, எல்லா ஃபேமிலி எல்லாம் ஆயிட்டு நம்ம கொஞ்ச நாள் அவங்க குழந்தையா இருக்கிற வரைக்கும் அழகா இருப்போம். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும், லைஃப்ல யுத்த களமா மாறிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பாலனா இருக்கான். ஃபர்ஸ்ட் பாலனா இருக்கான். ஓகேவா? பாலனா இருக்கான். அதுக்கப்புறம் யோசிச்சு செயல்படுறான் அவனுடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் என்ன பண்றான், ராணி, அவனுக்கான ராணிய அவன் செலக்ட் பண்றான். அதுக்கு அடுத்தது கிட்ஸ் வராங்க. கிட்ஸ் வந்த உடனே ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலி மேனா மாறின உடனே சுந்தரமா இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை. வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம்னா அழகு. ஓகேவா? அழகா இருக்கு. அதுக்கு அடுத்தது அவங்க பசங்க வளர்ந்த உடனே என்ன ஆகுது, யுத்த களமா மாறுது. ஓகேவா? யுத்தமா அவங்க லைஃபை செட்டில் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட்டே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை பார்க்கலாம். இத பாருங்க, கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் அப்படியே மைண்டுக்குள்ள நிறுத்தி பாருங்க. ஓகேவா? அயோத்திய காண்டம். என்ன சொன்னேன்? யோசிச்சு செயல்படுறாங்கன்னு சொன்னா, அப்போ இந்த அதாவது ஒருத்தருடைய பருவத்தை நாம சொல்றோம். அதுதான் இந்த கம்பராமாயணத்துல வரக்கூடிய ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. யோசிச்சு செயல்படணும்னு சொன்னா, அப்போ இது வந்து பார்த்தோன்னா சரியானது. ஓகேவா? அதுக்கடுத்து மதுரை காண்டம். இத நம்ம பார்த்தோமா அப்படின்னா, இல்ல. ஓகேவா? அதுக்கடுத்தது ஆரண்ய காண்டம். இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? ராணி ஒருத்தரு நம்ம லைஃப்க்கு வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது யுத்த காண்டம். யுத்த காண்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கடைசியா அவங்களோட லைஃப் செட்டில் பண்றதுக்கு ரொம்ப யுத்த போராட்டமா போடுவாங்க அப்படின்ட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டினும் இதே மாதிரி பொருந்தாத இதுதான் கேட்டிருக்காங்க. இது பாருங்க, அயோத்திய காண்டம். ஓகேவா? அயோத்திய காண்டம் வந்து பார்த்தோன்னா இது இருக்கு. என்ன சொன்னா, யோசிச்சு செயல்படுவாங்கன்னு சொன்னேன் நான் ஷார்ட்கட்டு. அப்போ இது வந்து இருக்கு. ஹிஜ்ரத் காண்டம்னு ஒண்ணு நம்ம பார்த்தோமா ஷார்ட்கட்டு? இல்ல. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாலகாண்டம். ஃபர்ஸ்ட் காண்டமே அதுதான். பாலகாண்டம். ஓகே, பாலனா இருக்கான் அப்படின்னு பார்த்தேன் இல்லையா? அப்போ இது சரியானது. அதுக்கடுத்து கிட்கிந்த காண்டம். நான் சொன்னேன் கிட்ஸ் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதான் ஷார்ட்கட்டு. இந்த கொஸ்டினை பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்க வீடியோ லைக் பண்ணாதான் வியூஸ் போகும். என்னுடைய சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் கூட ஆகல. நீங்க வீடியோஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்காக கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த கூற்று பாருங்க. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இந்த கூற்றை வந்து பார்த்தோன்னா யார் யாரிடம் கூறியதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கூற்று ஒண்ணு இருக்கு. இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் கிட்ட சொல்றாரு யாரோ ஒருத்தர். அது யார் யாரிடம் சொன்னது அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, ராமன் என்றவர் வந்து பார்த்தோன்னா குகனிடம் கூறியது. ஓகேவா? ராமன் தான் வந்து பார்த்தோன்னா குகனிடம் கூறியது. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இதுக்கே 12th நியூ புக்ல 54 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். 12th நியூ புக்ல 54 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு செய்யுள் வந்து கொடுத்துருப்பாங்க, கம்பராமாயணம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளர் ஆனோம். இந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா ராமன் வந்து பார்த்தோன்னா குகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த செய்யுள் ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது அவன் பிரிஞ்சு போவான். ராமனை வந்து பார்த்தோன்னா குகன் கூட வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ராமன் வந்து பிரிஞ்சு போக சொல்ல ராமர் வந்து பார்த்தோன்னா துன்பம்னு ஒண்ணு இருந்தா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். துன்பம்னு ஒண்ணு இருந்தா இனிமேன்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கடுத்தது
என்ன சொல்லுவாருன்னா, என் கூட பிறந்தவங்க 4 பேரு. ஆனா உன்னோட சேர்த்து 5 ஆயிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாரு. அதான் இந்த இதுவே செய்யுளுக்கான பொருளே. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இந்த குகன் இருக்கு இல்லையா? குகன் வந்து நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கம்பராமாயணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குகன் வந்து ரொம்ப மெயின் கேரக்டர். ஓகேவா? ராமருக்கு அடுத்தது குகன் தான் மெயின் கேரக்டரா நெறைய கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. அதனால குகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்கட் கோட் வேர்ட் வந்து நான் சொல்றேன் பாருங்க. குகன்னா குக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குக்கிங் பண்றோம் இல்லையா? அந்த குக்கு. அந்த குக்கிங் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, குகன். குக் ஓகேவா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நான் ஷார்ட்கட் லிங்க் பண்ண சொல்ல, அத லிங்க் பண்ணி தான் சொல்லுவேன். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இந்த ராமர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குக்கிங் ஷோ காமெடியன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குக்கிங் ஷோல வந்து பாத்தீங்கன்னா, கலந்துட்டு இருக்காரு இல்லையா? அந்த குக்கிங் ஷோல வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்ணுவாராம்? 5 விரல வச்சு சமைப்பாரு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். ராமர் குக்கிங் ஷோல 5 விரல் வச்சு சமைப்பாரு. அதாவது குக்கிங் ஷோல சமைக்கணும்னா ராமருக்கு 5 விரல் வேணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ 5 விரல்னா என்ன சொன்னேன்? குக்கிங். அப்ப குக்கிங் ஞாபகம் வரணும். குக்கிங்னா யாரு? குகன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்பராமாயணத்தில் துன்புளதெனின் அன்றோ சுகமுளது என கூறுபவர் யாருன்னா, இந்த கூற்ற கூறுபவர் வந்து பார்த்தோன்னா ராமன். யாருகிட்ட சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா, குகன் கிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த பாருங்க. அதே 12th பேஜ் நம்பர் 54 எடுத்தீங்கன்னா, கம்பராமாயணம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டே துன்புளதெனின் அன்றோ சுகம் உளதே. அதாவது நீ துன்பம் இருக்குது அப்படின்னு நீ நினைக்காத. துன்பம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சுகம்னு அதாவது இன்பம்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்ட்டு குகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமன் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாரு. ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூற்றாவே கேட்டிருப்பாங்க. ராமருக்கும் குகனுக்கும் நடந்த கான்வர்சேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில அதிகமா கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதனால குகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கம்பராமாயணத்துல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கல இல்லையா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, துன்பம்னு நம்மளுக்கு எதனா ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த ராமர் இருக்காரு இல்லையா? ராமர் காமெடியன். அவரத பாருங்க. அவரு பார்த்தாலே அவர் காமெடி பார்த்தாலே நம்மளுக்கு சுகமாயிடும். ஓகேவா? துன்பம்னு நம்மளுக்கு எதனா ஒண்ணு இருந்துச்சுன்னா, ராமர் காமெடிய பார்த்தா சுகமாயிடும். அவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. துன்பம் உண்டாயின் அதனை அடுத்த இன்பமும் தோன்றுவது இயற்கை என்று பொருள் தரும் வரிகள் வந்து பார்த்தோன்னா, அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம். இப்பதான் பார்த்தேன் இல்லையா? அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பொருள் பாருங்க. பொருள்ல குடுத்திருப்பாங்க பாருங்க. துன்பம் பின் இன்பம் உறுதியாக உண்டு. அதுதான் இந்த லைன் தான் குடுத்துட்டு, இந்த லைன் வந்து பார்த்தோன்னா, எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ராமர் காமெடிய வந்து பார்த்தோன்னா, துன்பம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, என்ன ஆகும்? துன்பம்னு ஒண்ணு நம்மளுக்கு உண்டாயிட்டு இருந்ததுன்னா, ராமர் காமெடி பார்த்தா என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டே. என்றுமுல தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யாருன்னா கம்பர். ஓகேவா? என்றுமுல தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யாரு? கம்பர். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, என்றும் தென்தமிழ் தென்தமிழ வந்து பார்த்தோன்னா, எப்படி சொல்லி தருவாங்கன்னா, கம்பு வச்சு தான் சொல்லி தருவாங்களாம். என்றும் தென்தமிழ கம்பு வச்சு சொல்லி தருவாங்களாம். அவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு பாடல் வரிகள் குடுத்திருக்காங்க பாருங்க. ஏழமை வேட நிறந்தில நின்றென்ன ஏசுவா ஏசா அதாவது ஏழமை வேட நிறந்தில என்று என்னை ஏசுவாரே அப்படின்ட்டு இயம்பியவன் யாருன்னா குகன். ஓகேவா? அதாவது இந்த மாரி இந்த கூற்றை வந்து பார்த்தோன்னா குகன் தான் சொல்லுவாரு. ஓகேவா? என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 137 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அயோத்திய காண்டத்துல கங்கை கான் படலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வரும். ஓகேவா? ஆழ நெடுந்திரை அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இந்த செய்யுள். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி லைன் பாருங்க. ஏழமை வேட நிறந்தில என்று என்னை எஸ் ஆரே அப்படின்ட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த லைன் தான் கேட்டிருக்காங்க. இது யாரோடது? யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரு சொன்னது அப்படின்னா குகன் தான் சொல்லியிருப்பாரு அந்த மாரி. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ஏழ்மையில இருக்கவங்க அதாவது ஏழைங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? குக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க ஏழ்மையில இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? அவங்களே குக் பண்ணி குகன்னா நான் என்ன சொன்னேன்? குக்குன்னு சொன்னா, அப்போ அவங்களே குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதான் ஷார்ட்கட்டு. திருமணம் செல்வ கேசவராயரால்
தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாருன்னா கம்பரையும் திருவள்ளுவரையும் சொல்லுவார். அதாவது தமிழுக்கு கதி அப்படின்ட்டு சொல்லுவார். ஓகேவா? திருமண செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதி இருவர் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள். அந்த கதின்னு சொல்றது வந்து யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? தமிழுக்கு கதின்னு தான் கேட்பாங்க. ஓகே, கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு கதின்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுல கம்பர், திருவள்ளுவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுசா கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா தமிழுக்கு கதியாவர் யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகேவா? அந்த கான்றதுல கம்பரை மென்ஷன் பண்ணுது, தீன்றது திருவள்ளுவரை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. செல்வ கேசவராயரால். ஓகேவா? செல்வ கேசவராயர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவங்க 2 பேரையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த 3 கொஸ்டினையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஃபர்ஸ்ட் புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு கதி 10th இத பாருங்க 10th 65 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா இந்த நூலின் சிறப்பை கருதியும், அதாவது கம்பராமாயணத்தோட சிறப்பை கருதியும், திருக்குறளின் பெருமை கருதியும் இந்த 2 நூலையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழுக்கு கதி அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க இருந்தா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா நீங்க கதின்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இந்த கதின்றது சொல்றது யாருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து செல்வம் இருக்கிறவங்க கேசரியே கதின்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். செல்வம் இருக்கிறவங்க, செல்வம் அதிகமா வச்சுட்டு இருக்கிறவங்க கேசரியே கதின்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கடுத்தது ஒரு 2 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அயோத்திய காண்டம் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல அயோத்திய காண்டம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையாவது காண்டம்னா 2வது காண்டம்னு கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று வந்து பாத்தீங்கன்னா சரியானது. அதுக்கு அடுத்து கூற்று பாருங்க. அயோத்திய காண்டத்துல 13 படலங்கள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அயோத்திய காண்டத்துல எத்தனை படலங்கள் அதோட உட்பிரிவு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காண்டம்ன்றது பெரும்பிரிவு, அதுல படலங்கள் என்பது உட்பிரிவு. ஓகேவா? அயோத்தி காண்டத்துல எத்தனை படலங்கள் உள்ளதுன்னா 13 படலங்கள் உள்ளது. ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது 10th 65 பேஜ் நம்பர் ஓல்டு புக்ல 65 எடுத்தீங்கன்னா இத பாருங்க. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். இதில் 13 படலங்கள் உள்ளது அப்படின்ட்டு அப்படியே ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கூற்றா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா யோசிச்சு வேலை செய். யோசிச்சு வேலை செய்யுன்னு சொன்னேன்னா நான் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய காண்டத்துக்கு ஃபர்ஸ்டே நான் ஷார்ட்கட் சொன்னேன்னா யோசிச்சு வேலை செய்யணும். அந்த யோசிச்சு வேலை செய் எப்படி எத்தனை வாட்டி யோசிச்சு வேலை செய்? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு வேலை செய். ஓகே, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு வேலை செய். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, செகண்ட் கூற்றுக்கான ஷார்ட்கட் பாருங்க. யோசிச்சு 1-3ன்னு வச்சுங்க, ஒரு ஆள் 3 முடிச்சு, அப்போ கல்யாணம். ஓகேவா? கல்யாணத்தை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஒரு ஆளு 3 முடிச்சு போடுறான், அப்போ இது கல்யாணம் ஞாபகம் வச்சுங்க. யோசிச்சு கல்யாணம் பண்ணு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். ரெண்டுத்துக்கு ஷார்ட்கட் முடிஞ்சு போச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்கள் எண்ணிக்கை எத்தனை? 13. இப்பதானே பார்த்தோம். யோசிச்சு கல்யாணம் பண்ணு. ஓகேவா? யோசிச்சு ஒரு ஆள் 3 முடிச்சு போடு. ஓகேவா? கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் வழங்கப்படும் கொடுத்துருங்க. அதாவது கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா குகப்படலத்தை வேறு எவ்வாறு அழைக்கப்படும்ன்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கங்கை படலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குகப்படலத்தை கங்கை படலம்னு அழைப்பாங்க. இத பாருங்க 10th பேஜ் நம்பர் 65 ஓல்டு புக் எடுத்தீங்கன்னா அதுலயே பாருங்க குகப்படலம் 7ஆம் படலம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கங்கை படலம் எனவும் கூறுவார். ஓகேவா? அதாவது அயோத்தி காண்டத்துல குகப்படலம் இருக்கு. இந்த குகப்படத்துல இது எத்தனாவது படலம்? இந்த குகப்படலம் எத்தனாவது படலம்னா 7ஆம் படலம். இந்த படலம் வந்து பாத்தீங்கன்னா வேறு எவ்வாறு அழைப்பாங்கன்னா கங்கை படலம் அப்படின்ட்டு அழைப்பாங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா இவரு குக்கிங் ஷோ இருக்காரு இல்லையா? குகன்னா நான் என்ன சொன்னேன்? குக்கிங் ஷார்ட்கட் சொன்னேன். குகன்னா என்ன சொன்னேன்? குக்கிங் ஷார்ட்கட் சொன்னேன். ராமர்னா என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? கம்பராமாயணம்னா என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? கம்பு ராமர் காமெடியன் 2 ஷார்ட்கட் சொன்னா இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ராமர் காமெடியனை தான் யூஸ் பண்ண போறோம். ராமர் காமெடியன் குக்கிங் ஷோல போயிட்டு சமைச்சு என்ன பண்றாரு? கங்கைன்ற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ராமர் காமெடியன் என்ன பண்றாரு? குக்கிங் ஷோல போயிட்டு குக் பண்ணி என்ன பண்றாரு? கங்கைன்ற ஒரு பொண்ணை யூஸர் பண்ணிடுறாரு அப்படின்ட்டு அதான் ஷார்ட்கட்டு. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் எதுனா ராமாவதாரம். ஓகேவா? கம்பர் அவருடைய நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பெயர் இட்டிருப்பாருன்னா ராமாவதாரம் பெயர் சுட்டியிருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இத பாருங்க. இது எங்க இருக்குன்னா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு 10th 65 பேஜ் நம்பர் ஓல்டு புக் எடுத்தீங்கன்னா
அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் என பெயரிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நீங்க எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பாருங்க. சாய்ஸ் பார்க்கும்போது கம்பராமாயணம் ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க எடுத்த உடனே ஆமா கம்பர் இயற்றிய நூலுக்கு அவர் என்ன கம்பராமாயணம் தான் பேர் வைப்பாரு, வேற என்ன பேர் வைப்பாருன்னு கிளிக் பண்ணுங்க. அது கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் ராமாவதாரம் தான் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் இவர் கம்பர் இயற்றியதனால புகழ்பெற்ற நூல், அதனால தான் இது கம்பராமாயணம்னு அழைக்கப்பட்டது. ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த ராமாயணம் இதெல்லாம் வைக்கல. ராம அவதாரம். ஓகேவா? அவர் வச்ச பேரு. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா இந்த குகனை தான் வந்து பாத்தீங்கன்னா 1000 அம்பி, அதாவது அம்பினா அந்த படகுகள் இருக்கு இல்லையா, அந்த 1000 அம்பிக்கு ஒரு நாயகன் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுபவர் குகன் தான். ஓகேவா? இது எங்க இருக்குன்னா 10th ஓல்டு புக்கு 57 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா குகனின் வருகை அப்படின்னு கொடுத்து அந்த செய்யுள் கொடுத்துருப்பாங்க. ஆயக்காலையில் 1000 அம்பிக்கு நாயகன் போர் குகன் எனும் நாமத்தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இங்க இருந்தா கேட்டிருக்காங்க. ராமர் காமெடியன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் ஷோல இப்ப இருக்காரு இல்லையா, இந்த குக்கிங் ஷோல இவர் வந்து பாத்தீங்கன்னா நாயகனா நடிக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குறாராம் சேலரி? 1000 ரூபாய் வாங்குறாராம். இந்த ராமர் காமெடியன் குக்கிங் ஷோல நாயகனா நடிக்கிறதுக்காக எவ்வளவு வாங்குறானா? 1000 ரூபாய் சேலரி. ஓகேவா? ஷார்ட்கட் புரியுதா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னா கம்பர் தான். ஓகேவா? அதாவது அந்த ராமனை வந்து இவர் வர்ணிப்பார் கம்பர் இந்த மாதிரி எல்லாம். ஓகேவா? அவருடைய அழகை இவர் வர்ணிச்சுப்பார். ஓகேவா? 10th நியூ புக்கு 137 எடுங்க. மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த லாஸ்ட் ரெண்டு லைன் பாருங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராமனை வந்து வர்ணிப்பாரு. அது வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டார்டிங்ல. ராமனுடைய மாநிற மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் ஊமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்கிறார். ஓகேவா? அதாவது இந்த மை மரகதம் எல்லாம் சொல்றாராம், இவர் அப்படி சொல்லியும் ஓமை ஆக்க முடியல, அந்த அளவுக்கு இவர் அழகா இருக்காரு அவருடைய இது அப்படின்ட்டு ஐயோ அப்படின்ட்டு சொல்றாருன்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இவர் ஷார்ட்கட் வந்து என்னன்னா ராமர் காமெடியன் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே மை வச்சுட்டு இருப்பாரு. எல்லாத்துலயும் மையோ மையோ அப்படின்னு வருது இல்லையா, அப்போ மை வச்சுட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா ராமர் காமெடியன் அடிக்கடி ஐயோ ஐயோ அப்படின்ட்டு சொல்லுவாரு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னா கோசலை. அதாவது கம்பராமாயணத்துல வந்து பார்த்தோன்னா ராமன் கிட்டே போயிட்டு என்ன சொல்றாங்களாம், உன்னை விட பரதன் இருக்கார் இல்லையா, அவனுடைய தம்பியா, அவன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லவனா, நிறை குணத்தவனா, குறைவு இல்லாதவன் அப்படின்ட்டு புகழ்ந்திருக்காரு. யாரு? கோசலை. ஓகேவா? இந்த பரதனுக்கு பதிலா நீங்க யாரை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த ராமர் கூட ஒருத்தர் வருவார் இல்லையா, தங்கதோரை. அதான். ஓகேவா? ராமர் கூட தங்கதோரன் ஒருத்தர் வருவார் இல்லையா, காமெடி பண்ணார் இல்லையா, அவரு ஞாபகம் வச்சுங்க. அதாவது இவர் போயிட்டு ராமர் கிட்ட போயிட்டு பரதன், அதாவது அந்த தங்கதோரன்றவரு நல்லவன், நிறைகுணத்தவன் இப்படி எல்லாம் சொன்னா அவருக்கு என்ன வந்துரும்? கோபம் வந்துரும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். இந்த மாதிரி எல்லாம் சொன்னா, அதாவது ராமர் கிட்ட போயிட்டு இந்த தங்கதோரன்றவன் நல்லவன், நிறைகுணத்தவன் அப்படின்லாம் சொன்னா அவருக்கு கோபம் வந்துரும் அப்படின்னா கோசலை. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க. அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் வந்து பார்த்தோன்னா யாரை குறிப்பிடுகிறான்? இதுக்கு முன்னாடியே ஒண்ணு பார்த்தேன் இல்லையா, ஐவர் என்று குறிப்பிடுகிறான். யாரு? குகனை சொல்றாரு. இதுல எழுவர் ஆனோம் அப்படின்ட்டு யாருகிட்ட சொல்றாருன்னா ராமரு விடனன் கிட்ட சொல்றாரு. ஓகேவா? இது 12th பேஜ் நம்பர் 56, அதாவது நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா 9th செய்யுள் கொடுத்திருப்பாங்க. 9வது செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா குகனோடு ஐவர் ஆனோம் முன்பு முன்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது குகனோடு ஐவர் ஆனோம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவர் ஆனோம். இது குன்று சூழ்வான்னா சுக்கிரவேணன் சொல்லுவார். ஓகேவா? அறுவர் ஆனோம் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்தது எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனோம் அப்படின்ட்டு
விடணன் கிட்ட சொல்றாரு. ஓகேவா? விடணன் கிட்ட எழுவர் ஆனோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ராமர் காமெடியன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிறவிக்கும் காதல் விடாதே. அதாவது அந்த காதல்னா ஃபேன்ஸ் ஃபாலோவிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? 7 பிறவி ஆனாலும் ராமருக்கு இருக்கிற இந்த காதல் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா விடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நான் சொல்ற கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுதிங்க. எழுதிட்டு நான் சொல்ற ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எழுதிங்க. படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்து சேர்த்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக இது ஞாபகம் வரும். ஞாபகம் வரல நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இனிமேல் ஞாபகம் வரல அப்படின்ட்டு. நீங்கள் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. இது நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ யோசிக்கணும்னு தெரியும். நீங்கள் ஒரு லைக்கை போட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னா, கம்பர் வந்து பார்த்தோன்னா தேரெழுந்தூரில் பிறந்தார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா சரியானது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? கம்பு வச்சு தேர்வு செய்வாங்கன்னு பார்த்தேன் இல்லையா? அப்போ இது வந்து சரியானது. கம்பர் வந்து பார்த்தோன்னா ஆதரித்த வள்ளல் வந்து பார்த்தோன்னா சீதக்காதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, கம்பர் வந்து பார்த்தோன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா சீதக்காதி கிடையாது. யாருன்னா அவரு ஜடையப்ப வள்ளல். இந்த பாருங்க, திருவெண்ணைநல்லூர் ஜடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் தான் இந்த கம்பர். ஓகேவா? யாருடைய அவைக்கள புலவரா இருந்திருக்காருன்னா குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்தார். ஓகேவா? யாரால் ஆதரிக்கப்பட்டார்னா திருவெண்ணைநல்லூர் ஜடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார். ஓகேவா? எங்க இருக்கு? 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓல்டு புக்கு 2 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுல இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா கம்பர். ஓகேவா? சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யாரு? கம்பர். இதுக்கு முன்னாடி இந்த ஜடையப்ப வள்ளலுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இவரு ஜடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட திருவெண்ணைநல்லூர் ஜடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டான்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ராமர் காமெடியன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா லேடி கெட்டப் போடுவார். அதாவது லேடி ஜடை போட்டுன்னு லேடி கெட்டப் போடுவார். அவ்வளவுதான். இதுக்கான ஷார்ட்கட்டே அதான். ஜடை போட்டுன்னு லேடி கெட்டப் போடுவாரு. யாரு? ராமர். அதுக்கு அடுத்தது சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் வந்து பார்த்தோன்னா கம்பர். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இதுக்கு புக் ப்ரூஃப் பார்த்துக்கலாம். புக் ப்ரூஃப் வந்து இது நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. கம்பர் இயற்றிய நூல்கள்னா இதுதான். ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்க விளக்கம்னு இந்த நூல்களை ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட் வந்து இதுக்கு பின்னாடி கொடுத்து வரும் நூல்கள் வரும். அப்ப நான் சொல்றேன். இதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதிக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. சரஸ்வதி அந்தாதிக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இவர் ராமர் இருக்காரு இல்லையா, இவர் ராமர் வந்து பாத்தீங்கன்னா காமெடியன் மட்டும் கிடையாது. ரியலாவே அவர் வந்து யாருன்னா விஏஓ. ஓகேவா? ஒரு இதுல விஏஓ சரஸ்வதி. சரஸ்வதினா என்ன? எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவர் வந்து பார்த்தோன்னா அவர் வெறும் காமெடியன் மட்டும் கிடையாது. அவர் படிச்சு விஏஓவா ஆயிருக்காரு. ஓகேவா? ஒரிஜினலாவே அவர் வந்து உண்மையிலே விஏஓ தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கம்பரது காலம் வந்து பார்த்தோன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரது காலம் வந்து பார்த்தோன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, கம்பர் வந்து பார்த்தோன்னா கம்பு வச்சுட்டு தான் 12 மாசமும், அதாவது வருஷம் ஃபுல்லா 12 மாசமும் கம்பு வச்சுட்டு நடந்து வரணும். ஷார்ட்கட். வருஷம் ஃபுல்லா 12 மாசமும் கம்பு வச்சுட்டு நடந்து வரணும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். இதுக்கு புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்லயும் இருக்கும், ஓல்டு புக்லயும் இருக்கும். 9th ஃபர்ஸ்ட் டைம் ஓல்டு புக்லயும் இந்த கிபி 12ஆம் நூற்றாண்டு இவருடைய காலம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த கூற்று புரிஞ்சு போச்சா? இதுல என்ன தப்பா கொடுத்துருக்காங்க? இந்த ஜடையப்ப வள்ளல் பதிலா சீதக்காதின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன் நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னா குகன். ஓகேவா? இந்த கூற்றுக்கு உரியவர் யாரு அப்படின்னா குகன். இது எங்க இருக்குன்னா 10th 58 பேஜ் நம்பர். அதாவது 10th 58 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா ஓல்டு புக்ல துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன் நிறத்தினான் நெடியதான அப்படின்ட்டு ஒரு செய்யுள் கொடுத்திருப்பாங்க. அதாவது குகன் துடி என்னும் பறை உடையவன், வேட்டை நாய்களை கொண்டிருப்பவன், தோல் செருப்பணிந்து பெருங்கால்களை உடையவன், இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன், கரிய மேக கூட்டம்
திரண்டு வந்தார் போன்ற மிகுதியான படைபலம் உடையவன் யாரு? இந்த குகன். அதாவது குகனுடைய தோற்றத்தை பத்தி இந்த கம்பர் வந்து பார்த்தோன்னா வர்ணிச்சிருக்காரு. ஓகேவா? அதுதான் இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா பாருங்க. இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகல. இதே வந்து பாத்தீங்கன்னா உள்ள செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா வச்சுக்கோங்க, அதை சொன்னவர் ஒருத்தரா இருப்பாரு. அதாவது கூற்றுக்கு உரியவர் அப்படின்னு கேட்டு நீங்க என்ன கொடுத்த ஆப்ஷன்ல யார் சொல்லியிருப்பாங்கன்னா இப்ப கம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பர் தான் இது சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க கம்பர்னு போட்டு வந்துருங்க. ஆனா கூற்றுக்குரியவர் யாரு அப்படின்னா குகனை தான் நீங்க டிக் பண்ண. ஓகேவா? இதெல்லாம் வந்து கொஸ்டின் இப்படிதான் எடுப்பாங்க. இப்படிதான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா இந்த குக்கிங் ஷோல வந்து பாத்தீங்கன்னா அதாவது குகன்னா குக்கிங் ஷோன்னு சொன்னேன் இல்லையா? இந்த குக்கிங் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் மாரி ட்ரீட் பண்றாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். குக்கிங் ஷோல ராமர் காமெடியன் இருக்கார் இல்லையா? அந்த ராமர் காமெடியனை இந்த குக்கிங் ஷோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ட்ரீட் பண்றாங்க? ஒரு நாயை போல ட்ரீட் பண்றாங்க. ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது பாருங்க, தெரிதிர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். தெரிதிர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். இது எங்க இருக்குன்னா 10th பேஜ் நம்பர் ஓல்டு புக்ல 61 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமன் வந்து பாத்தீங்கன்னா குகனை பாராட்டல். ஓகேவா? அதுல அரியதாம் ஒப்ப உள்ள தன் அன்பினால் அமைந்த காதல் தெரிதிர கொணர்ந்த அப்படின்ட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது என்ன உள்ளத்தி அன்பினால் முதிர்வினால் எழுந்த பிரிவின் காரணமாக குகன் கொண்டு வந்த இப்பொருளை கிடைத்தற்கரியன. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா நான் வெஜிடேரியன் எடுத்துட்டு போயிடுவாரு அவங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய அன்பை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுவார். குகனுடைய அன்பை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டி ராமன் சொல்றது. ஓகேவா? இந்த செய்யுள். ஷார்ட்கட் வந்து இதுக்கு என்னன்னா ராமருடைய காமெடி வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம்னா ராமர் சொன்ன இல்லையா? ராமருடைய காமெடி அமிழ்தினும் சீர்த்ததென்றதுக்கு பதிலா சிறந்ததுன்னு மாத்திங்க. ஓகேவா? ராமருடைய காமெடி அமிழ்தினும் சிறந்தது. ஓகேவா? கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாடலுக்கு ஒரு முறை ஜடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கம்பராமாயணத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்பர் என்ன பண்ணியிருப்பார்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அவரை ஆதரித்த வள்ளலான ஜடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியிருப்பார். ஓகேவா? அவரை ஆதரித்த வள்ளலான ஜடையப்ப வள்ளலை 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டி பாடியுள்ளார். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா ராமர் வந்து காமெடியன் இருக்காருல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜடை போட்டுக்கிட்டு லேடி கிட்ட போடுறதுக்கு 1000 ரூபாய் சேலரி. ஓகேவா? அதாவது ராமர் காமெடியன் ஜடை போட்டு லேடி கிட்ட போட்டு நடிக்கிறதுக்காக எவ்வளவு சேலரி வாங்குவாருன்னா 1000 ரூபாய் சேலரி. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தேன் இல்லையா? என்ன பார்த்தோம்? குக்கிங் ஷோல அவரை நாயகனா காட்டுறதுக்காக என்ன பார்த்தோம்? 1000 ரூபாய் தான். ஓகேவா? அதாவது 1000ன்றது 2 இடத்துல வருது. என்ன 1000 படகுக்கு நாயகன் யாரு? குகன் அப்படின்னு வரும் இல்லையா? அது ஒரு இடம். அதே மாதிரி 1000 பாடல்களுக்கு ஒரு முறை ஜடையப்ப வள்ளலை இவர் பாராட்டியுள்ளார். ஓகே, ரெண்டுமே 1000 தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேற எந்த நம்பரும் 1000 தான் 2 வாட்டி வந்திருக்கு. கண்டவற்றில் பொருந்தாதவை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்பராமாயணத்தில் கம்பர் இட்ட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராமாவதாரம். இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் ராமாவதாரம்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது 2 கூற்று மட்டும் பாருங்க. கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காண்டம் என்று பெயர்னு சொல்றாங்க. ஆமா, பெரும்பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காண்டம் என்றுதான் பெயர். ஆனா அதுக்கு அடுத்த கூற்று பாருங்க, கம்பராமாயணத்தின் உட்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா காதை என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுக்குறாங்க. காதை கிடையாது. ஓகேவா? அது என்னன்னு பார்க்கலாம். 10th 65 அதாவது ஓல்டு புக்ல 65 10th பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா காண்டம் என்பது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பிரிவை குறிக்கிறது. படலம் என்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காண்டத்துல இருக்கக்கூடிய உட்பிரிவை சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காண்டம், பெரும்பிரிவுனா காண்டம், அதுக்கு இருக்கக்கூடிய உட்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா படலம். ஓகேவா? அப்போ இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். அதாவது கம்பு, நம்ம மரத்துல கம்பு வெட்டுறோம் இல்லையா? இந்த கம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காண்டம் பதிலா கண்டம் ஞாபகம் வச்சுங்க. கண்டம் விட்டு கண்டம் எடுத்துட்டு போலாமா. அதாவது கம்பு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தா கண்டம் விட்டு கண்டம் எடுத்துட்டு போலாம். இதே சிறுசா இருந்தா என்ன சொன்னா படலம்னு சொல்லுவோம் இல்லையா? சின்னதா இருந்தா படலம். அதாவது அதோட உட்பிரிவு படலமா. அப்போ கம்பு சிறுசா இருந்தா படகு செஞ்சுப்பாங்களாம். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து பெருசா இருந்துச்சுன்னா கம்பு வந்து பெருசா இருந்துச்சுன்னா கண்டம் விட்டு கண்டம் எடுத்துட்டு போவாங்க.
அதே கம்பு சிறுசா உட்பிரிவா இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க படகு செஞ்சுக்கிறதுக்காக வச்சுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி நூல் அப்படின்ட்டு சொல்றாங்க. 9th ஃபர்ஸ்ட் ஓல்டு புக் எடுத்தீங்கன்னா இதுல பாருங்க, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி தான் எழுதியிருப்பாங்க. அதாவது வடமொழியில வால்மீகி வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை எழுதியிருப்பாரு. இந்த நூலை தழுவி எழுதியிருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வழி நூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? கம்பராமாயணத்தை வழி நூல்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 4வது கூற்றும் சரியானது. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம காட்டுல எங்கனா போனோம்னு வச்சுங்களேன், இப்போ காட்டுல எங்கனா போனோம்னா, இப்ப இந்த இடத்துக்கு ஒருத்தர் யாருன்னா போனோம் அப்படின்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு தான் வழிக்கான இதுவா இது பண்ணுவாங்களாம், மென்ஷன் பண்ணுவாங்களாம். ஓகேவா? மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள்லாம் உடைச்சு உடைச்சு, இந்த சைடு தான் வழி, இந்த கம்பு வந்து எந்த சைடு திரும்பிக்குதோ, இந்த வழியில தான் போனாங்க அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேவா? ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? சுந்தரன் அப்படின்ட்டு ராமாயணத்துல ஒருத்தருக்கு சொல்றாங்க. அது யாருன்னா அனுமனை தான் குறிக்கிறாங்க. ஓகேவா? சுந்தரன்னாலே ராமன் தான் சொல்றாங்க, அனுமனை சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, அனுமன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஊர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அனுமன் அனுமார் மாரி இருக்கான் பாரு. அதாவது பாடி ஷேமிங் பண்ணுவாங்க ஒரு சில முட்டாள்கள். என்னன்னா, "நீ அனுமார் மாரி அழகில்லாத இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சுந்தரம்னா என்ன பொருள்னா, அழகுன்னு பொருள். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா, அனுமர் வந்து பாத்தீங்கன்னா, அழகுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அனுமர்னா அழகு. அப்போ சுந்தரம்னா அழகு. ஓகேவா? அனுமார்னா அழகு, சுந்தரம்னா அழகு. ஓகேவா? இதான் ஷார்ட்கட். அடுத்தது ஒரு பாடல் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ராமாயணம். ஓகேவா? மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ராமாயணம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, கம்பு கம்பு இருக்கு இல்லையா? கம்பு வந்து பார்த்தோன்னா எங்க இருந்து எடுத்துட்டு வராங்களாம்? மலையில இருக்கக்கூடிய மரத்துல இருந்து எடுத்துட்டு வராங்களாம். அவ்வளவுதான் ஷார்ட்கட். மலையில இருக்கக்கூடிய மரத்துல இருந்து வெட்டி கம்பு எடுத்துட்டு வராங்க. கம்பரது காலம் என்ன? 12ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்? ஒரு கூற்று காரணத்துல பார்த்தேன் இல்லையா? கம்பு வச்சுட்டு வருஷம் 12 மாசமும் ஊனி ஊனி நடக்குறான் கம்பு வச்சுட்டு. ஓகேவா? வருஷம் ஃபுல்லா 12 மாசமும். 12 மாசம்னா 12ஆம் நூற்றாண்டு. ஓகே. 12 மாசம்னா 12ஆம் நூற்றாண்டு. ஓகே. வருஷம் ஃபுல்லா 12 மாசமும் கம்பு வச்சு ஊனி ஊனி நடக்குறான். ஓகேவா? கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா லக்குவனை சொல்றாங்க. கம்பரால் பன்னவன் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுபவர் யாருன்னா லக்குவனை சொல்றாங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா லக்குவன்னா லக்கு. அதான். ஓகேவா? உனக்கு லக்கு இருந்தா வெறும் கொம்பு மட்டும் கையில வச்சே நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகேவா? உனக்கு லக்கு இருந்தா வெறும் கொம்பு வச்சே நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஷார்ட்கட். கம்பு, அதாவது லக்கு இருந்தா என்ன வேணா பண்ணிக்கலாம் கம்பு வச்சே. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது பாருங்க, உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யாருன்னா கம்பர் தான். உழவருடைய ஏரடிக்கின்ற கோல் இருக்கு இல்லையா? அந்த கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசரது செங்கோல் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னா கம்பர். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். 7th தேர்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 157 வந்து பார்த்தீங்கன்னா உழவின் சிறப்பு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, உழவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிடிக்கிறாங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு தான். ஓகே. உழவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிடிக்கிறாங்க இல்லையா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு தான். ஓகேவா? கடைசியில இதுலயே கோல். ஓகேவா? கோல்னு நிறைய டைம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ கம்பு, இதுலயே கம்புன்னு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்புனா மரக்கிளை. ஓகேவா? அந்த மரக்கிளைனா ஒரு கோல் தான். ஓகேவா? அப்ப ஏர் ஓட்டுறதும் அதுவும் ஒரு கோல் வச்சு தான் ஓட்டுவாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யாருன்னா கம்பர். ஓகே. ஒரு அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யாருன்னா கம்பர். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ஒரு அணு இருக்குது. அணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்சு நீ அடிச்சனா அது என்ன ஆகும்னா அதோடைய அணுவோடைய மேல இருக்கக்கூடிய சதை வந்து பார்த்தீங்கன்னா அஹ், பிரிஞ்சு வந்துருமா. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. இதே கொஸ்டினை இங்க ஔவையார்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க யோசிக்கணும். இதே மாரி ஒரு இது இருக்கு. அவங்களும் ஔவையார் ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க.
ஒரு அணுவை துளைத்து அப்படின்ட்டு ஒரு கூற்று வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் நான் ஷார்ட்கட் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஔவையார பத்தின இது. அதாவது 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல அந்த இது எல்லாமே குடுத்திருப்பேன். இத எடுத்து பாருங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு அணுவை ஔவையார் கையில இருக்கக்கூடிய கொம்பு, ஒரு வயசான பாட்டி கையில இருக்கக்கூடிய கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவையே தொலைச்சிடும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அணுவ மட்டும் தான் கில்லும்னு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது நீங்க எப்படி நீங்க டிஃபரெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கவிஞர். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில இருக்கக்கூடிய கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அணுவையே தொலையா போடுது. ஓகேவா? இதே கம்பர்னா வெறும் கொம்பு. ஓகேவா? வெறும் கொம்பு. அப்ப அது என்ன பண்ணுது? மட்டும் இது பண்ணுது. ஓகேவா? நீங்க டிஃபரெண்ட் மட்டும் பண்ண தெரிஞ்சுங்க. ஏன்னா ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஔவையாரா, கம்பரா மட்டும் தான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். அப்ப நீங்க அதுக்கு மட்டும் நீங்க ஆப்ஷனுக்கு நீங்க உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும். நீங்க ஆப்ஷன் ஈஸியா போட்டுருவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கதோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் யாருன்னா கம்பர். ஓகேவா? தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கதோறும் புதுமண தடகங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் யாரு? கம்பர். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஃபர்ஸ்ட் புக் ப்ரூஃப் பார்க்கலாம். 10th பேஜ் நம்பர் 136 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நியூ புக்ல அதுல ஃபர்ஸ்டே பாலகாண்டம் ஆற்றுப்படலம்னு ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆற்றை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டே தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கதோறும் புதுமணற்றடங்க தோறும். ஓகேவா? அதாவது அந்த மகரந்தம் வந்து சிந்துகின்ற சோலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மரம் செறிந்து செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு வரும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா காடுதோறும் பொய்கை தோறும் என்ன பண்ணு போயிட்டு கம்பெல்லாம் உடைச்சிட்டு வா. காடுதோறும் போயிட்டு கம்பெல்லாம் உடைச்சிட்டு வா. ஓகேவா? பாருங்க இதே கொஸ்டின் தான். தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் இவ்வடிகளில் தாது அப்படின்ட்டு குறிக்கிறாங்க இல்லையா? தாதுன்னு குறிக்கிறது அதோடைய பொருள் என்னன்னா தாது அப்படின்னா மகரந்தம். ஓகேவா? மகரந்தத்தை தான் தாதுன்னு சொல்றாங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா தாது தா 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 அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? அதாவது ஒரே ரைமிங்கா தா தா தி தி இந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? தா வரிசையில இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சொல்லும் போது என்ன இருக்குன்னா ஆனந்தமா இருக்கும். அப்போ மகரந்தம். ஓகேவா? அப்போ ஆனந்தம்னு மாத்தீங்க. ஓகேவா? மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த மாதிரி எல்லாம் மகிழ்ச்சி ஆனந்தம். ஓகேவா? இதான் ஷார்ட்கட். அரியதாம் உவப்ப உள்ள தன் அன்பினால் அமைந்த காதல் தெரிதிறக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவென்ற இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே இந்த லைனை நம்ம பார்த்திருக்கோம். தெரிதிற கொணர்ந்த காதல் என்ற அமிழ்தினும் சீர்த்தவென்றே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி லைன் கொடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க. அரியதாம் ஒப்ப உள்ள தன் அன்பினால் அமைந்த காதல். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. பேஜ் நம்பர் ஓல்டு புக்ல 61 எடுத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஷார்ட்கட் வந்து என்னன்னா தன் அன்பினால் தான் உங்களுக்கு அமைந்த காதல் வரணும். அப்படி இல்லைன்னா கம்பு காட்டி மிரட்டி எல்லாம் வரக்கூடாது. தன்னுடைய அன்பினால் தான் அவங்களுக்கு காதல் வந்து பாத்தீங்கன்னா வரணும். அப்படி இல்லை கம்பு காட்டி மிரட்டி எல்லாம் வரக்கூடாது. அவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் யாரு? குகன். ஓகேவா? காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் யாருன்னா குகனை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? 10th 57 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா இந்த குகன் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் காளையின் ஆயிரம் அம்பிக்கை அப்படின்ட்டு அந்த செய்யுள் கொடுத்துருப்பாங்க. இதுல லாஸ்ட் லைன் பாருங்க. காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஷார்ட்கட் வந்து என்னன்னா காயும் போதுதான் குக் பண்ணுவாங்க இல்லையா? குக் பண்றது எப்படி? காய வச்சு அதாவது அடுப்பு காய வச்சு குக் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் ஷார்ட்கட்டே. காய வச்சு குக் பண்ணுவாங்க. குகன்னா குக்கிங் சொன்னேன் இல்லையா? அதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது பாருங்க ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க பாருங்க. நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா ராமர் காமெடின்னு இருக்காரு இல்லையா? இவர் வந்து பார்த்தோன்னா ஒண்ணு அவர் காமெடி பண்ணுவார். அப்படி இல்லைன்னா சிலை போல நின்றார். ஓகேவா? ராமர் வந்து பார்த்தோன்னா காமெடி நல்லா பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா சிலை போல நின்றுட்டு இருப்பாரு. ஓகேவா?
முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எதுனா கம்பராமாயணம் தான். முழுவதுமே விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது அப்படின்னா கம்பராமாயணம் தான். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பு வச்சு அடிச்சா என்ன ஆகும், முழுவதும் நம்மளுக்கு வருத்தமா இருக்கும். யாரை அடிச்சிட்டாலும் என்ன ஆகும், அன்னைக்கு முழுவதுமே நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா ஆயிடும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். கீழ்கண்ட கூற்றுகள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்பராமாயணத்துக்கு வந்து பார்த்தோன்னா கம்பர் இட்ட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாவதாரம். ஆமா, ராமாவதாரம் தான் அவர் வச்சாரு. அதுக்கப்புறம் கம்பருடைய புகழின் காரணமாக கம்பராமாயணம் என பெயரை பெற்றது. அதுக்கு அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன்று பாருங்க, ரணியன் வதைப்படலம் ஒன்று இருக்கு. ரணியன் வதைப்படலம்னு ஒரு வதைப்படலம் இது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வான்மீகியோடைய ராமாயணத்துல அவர் வான்மீகி ஏற்றினார் இல்லையா, அந்த ராமாயணத்துல இடம்பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, அது வந்து பார்த்தோன்னா உண்மைதான். கம்பர் இயற்றின ராமாயணத்தில் தான் அது வந்து இருக்கு. அது எங்க இருக்குன்னா யுத்த காண்டத்துல இந்த ரணியன் வதைப்படலம் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. யுத்த காண்டத்துல இந்த ரணியன் வதைப்படலம் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, வான்மீகி ராமாயணத்துல இது கிடையாது. ஓகேவா, இதுதான் கொஸ்டினே. அப்போ இது சரி. அதுக்கடுத்தது மாயா ஜனக படலம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல இல்லாததுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேவா, கம்பராமாயணத்துல இது இருக்கு. எங்க இருக்குன்னா யுத்த காண்டத்துல இது இருக்கு. ரெண்டுமே யுத்த காண்டத்துல தான் இருக்கு. ரணியன் வதைப்படலமும் யுத்த காண்டத்துல தான் இருக்கு. மாயா ஜனக படலமும் யுத்த காண்டத்துல தான் இருக்கு. ஓகேவா, அப்போ இது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான், எதிர்மறையா கேட்டிருக்கான். கம்பராமாயணத்துல இல்லாததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது இல்ல. ஓகேவா, கம்பராமாயணத்துல இது இருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பர் வந்து பாத்தீங்கன்னா 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த ஜடையப்ப வள்ளலை போற்றி உள்ளார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கம்பர் வந்து பாத்தீங்கன்னா அவரை ஆதரித்த ஜடையப்ப வள்ளலை 100 பாடல்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. ஓகேவா, ஷார்ட்கட், இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். செகண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றும் தேவையில்ல. செகண்ட்ல இருந்து பாருங்க, கம்பு வச்சு, கம்பு இருக்கு இல்லையா, கம்புனா கம்பராமாயணம். ஓகே, கம்பு வச்சு ரணியனை வதை பண்றாங்க. ஓகேவா, வதை பண்றாங்க. வதைனா இது பண்றாங்க, மர்டர் பண்ற மாதிரி. ஓகேவா, கம்பு வச்சு வதை செய்யறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்தது மாயா ஜனக படலம்னு இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல இருக்கிறது. அப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா மாயா ஜலம் செய்யறாங்க கம்பு வச்சு. இப்போ மேஜிக் மேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கையில ஒரு கொம்பு இருக்கும் இல்லையா, அதுதான் ஷார்ட்கட்டு. கையில ஒரு கொம்பு வச்சு மாயா ஜலம் செய்யறாங்க. இது என்ன சொன்னா, இதுக்கு நாம ராமர் வந்து காமெடியன் வந்து பார்த்தோன்னா ஜடை போட்டு லேடி கிட்ட போறதுக்கு 1000 ரூபாய் சேலரி. ஓகேவா, அதுக்கடுத்து பாருங்க, கோதவில் குறிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா ராமனை குறிக்கிறது. கோதவில் குறிசில் அண்ணான் என்று இந்த பாடலடி வந்து பார்த்தோன்னா யாரை குறிக்கிறதுனா ராமரை குறிக்கிறது. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ ராமன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு வில்லு வந்து பார்த்தோன்னா கையில வச்சுட்டு இருப்பாரு. ஓகேவா, ஒரு வில்லு வந்து பார்த்தோன்னா கையில வச்சுட்டு இருப்பாரு, அது வச்சு குறி வைக்கிற மாதிரி. ஓகேவா, அதான் ஷார்ட்கட். வில்லு குறி யாரு யாரு அந்த மாதிரி வைப்பாரு, ராமன் தான் வைப்பாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாருங்க, ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும் கொஸ்டின். உடம்பிடை தோன்றி ஒன்றே அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் ஊற சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வார் என்னும் டேஷ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. அதாவது இந்த 2 லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க லைன் வந்து எதை சொல்லுதுன்னா அறுவை மருத்துவத்தை பத்தி சொல்லுதான். இது வந்து பார்த்தோன்னா யார் ஏற்றிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கம்பர் ஏற்றிருக்காரு. எதை பத்தி இந்த 2 லைன் ஏற்றிருக்காரு, அறுவை மருத்துவத்தை பத்தி ஏற்றிருக்காரு. ஓகேவா, ஷார்ட்கட் வந்து என்னன்னா, உடம்புல ஏதாவது தேவையில்லாத ஏதாவது ஒண்ணு, நம்ம உடம்புல ஏதாவது ஒண்ணு வளர்ந்து வருது, கட்டி அந்த மாதிரி எல்லாம் அது வளர்ந்து வந்துச்சுன்னா அதை கம்பு வச்சே அறுத்துடலாமா, கம்பு வச்சு அறுத்தலாம், இல்ல தட்டி இது பண்ணிடலாமா அத. ஓகேவா, ஷார்ட்கட் அதுதான். வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் மேற்கொண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோசலை நாடு. இது வந்து பார்த்தோன்னா இந்த பாடலடி கொடுத்துட்டு யாரு ஏற்றுனதுன்னு கேட்பாங்க, கம்பர். ஓகேவா, இது எந்த நாட்டை பத்தி சொல்லுதுன்னா கோசலை நாட்டை பத்தி சொல்லுது. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். இது 10th
நியூ புக்ல 137 பேஜ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பாலகாண்டம் நாட்டுப்படலத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார் இன்மை இல்லையோர் செருணர் இன்மையால் உண்மை இல்லையோ பொய்யுரை இல்லாமையால் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கோசலை நாட்டை பத்தி கம்பர் வந்து பார்த்தோன்னா பாடியிருப்பார். கோசலை நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கு இடமில்லை. அதாவது இது கொடை அங்க வந்து பார்த்தோன்னா வறுமையே கிடையாதாம். வறுமை இருந்தாதானே யாருன்னா ஒருத்தர் கொடை கொடுத்து உதவி பண்றதுக்கு. அதுதான் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாரு அந்த நாட்டோடைய சிறப்பை பத்தி. ஓகேவா? வறுமையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சேலை வந்து பார்த்தோன்னா விதவிதமா வாங்க மாட்டாங்க. வறுமையில இருக்கிறவங்க சேலை வந்து பார்த்தோன்னா விதவிதமா வாங்க மாட்டாங்க. அதுதான் ஷார்ட்கட். அடுத்தது பாருங்க, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்ட்டு எங்க எந்த நூல்ல ஏற்றிருக்காங்கன்னா கம்பராமாயணம். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு இது ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா, எங்கன்னா போனா வழி இது பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கம்பு வச்சுதான் இது பண்ணுவாங்க, வழியை கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதே இடத்துலயும் அதே ஷார்ட்கட் தான். கம்பு வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வழியெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ கண்டேன். ஓகேவா? கம்பு வச்சு கண்டுபிடிப்பாங்க. கண்டேன் கண்டேன்னா கம்பு வச்சு அவங்க எங்க போயிருக்காங்க, எங்க காலடி எடுத்து போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? குவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். இச்செய்யுளடியில வந்து பார்த்தோன்னா இறைஞ்சினான் என்பது யார் அப்படின்னா குகன் தான் வந்து பார்த்தோன்னா இறைஞ்சிருப்பாரு. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, நம் வீட்ல குக் பண்ணிட்டே இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் இறைஞ்சிட்டு வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதான் ஷார்ட்கட்டு. யாராவது வந்து இறைஞ்சிட்டு கேட்டாங்கன்னா நம்ம வீட்ல குக் பண்ணிட்டு இருக்கிறது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கம்பர் எழுதாத நூல் எது அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் கம்பர் எழுதாத நூல். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சரஸ்வதி அந்தாதிக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டோம். என்ன ஷார்ட்கட் பார்த்தோம், ராமர் காமெடியன் வந்து பார்த்தோன்னா விஏஓ அவர் வந்து பார்த்தோன்னா காமெடியன் மட்டும் பண்ணல, சரஸ்வதியும் அவர்கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மொத்த நூல்களுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் நான் இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சடகோபரந்தாதின்னு இருக்கா. இந்த சடகோபரந்தாதினா ராமர் காமெடியன் இருக்காருல்ல, இவர் வந்து பார்த்தோன்னா டக்கு டக்கு சடனா என்ன பண்ணுவாரு, காமெடி பண்ணாரு. ஓகேவா? சடனா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாரு, இல்ல சட்டுன்னு. ஓகேவா? தமிழ்லனா சட்டுன்னு. ஓகேவா? சட்டுன்னு என்ன பண்ணுவாரு, டைமிங்ல காமெடி பண்ணுவாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏர் எழுபதுன்னு இருக்கா. ஏர் எழுபதுனா இந்த ராமர் காமெடியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 வயசு ஆகுது. ஆனாலும் இவர் என்ன பண்ணுவாராம், ஏறு காமெடியன் பண்றது இல்லாத இவர் வந்து ஒரு விஏஓ, அது மட்டும் இல்லாத ஏரும் ஓட்டுவாராம். 70 வயசு ஆகுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏறு ஓட்டுவாரு, விஏஓவும் இருக்காரு, காமெடியனாவும் இருக்காரு. அதுக்கடுத்தது சிலை 70ன்னு இருக்கா. சிலை 70னா இதுல 70ன்னு வந்துச்சுன்னா அப்ப 70 வயசு. ஓகேவா? 70 வயசு ஆனாலும் இவர் சில போல இல்லாத என்ன பண்றாரு, எல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்காரு. காமெடி பண்றாரு, ஏறு ஓட்டுறாரு, இன்னும் இல்லாத விஓவா இருக்காரு. அதுக்கடுத்து சரஸ்வதி அந்தாதின்னு பார்த்தோமா, சரஸ்வதி அந்தாதினா என்னது, இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு விஓவா இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப விஓனா அது வந்து எஜுகேஷன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது திருக்கை வழக்கம்னு ஒரு நூல் பார்த்தேன் இல்லையா. இவரு ஷார்ட்கட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமர் காமெடியன் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல என்ன பண்ணுவாராம், கையை திருப்பி திருப்பி காமெடி பண்ணாரு. ஓகே, வழக்கம் போல கையை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி 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 காமெடி பண்ணுவாராம். ஓகேவா? வழக்கம் போல கையை திருப்பி திருப்பி காமெடி பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தது இது பாருங்க, பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்களா. இதுல என்ன சொன்ன, சட்டுன்னு டைமிங் சென்ஸ்ல அவரு ராமர் வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ணுவாருன்னு கொடுத்தனா அப்ப இந்த நூல் அடிச்சிருவீங்களா. அதுக்கு அடுத்து திருக்கை வழக்கம். இவர் வழக்கமா என்ன பண்ணுவாருன்னா கையை அடிக்கடி குறுக்க இது பண்ணி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காமெடி பண்ணுவாரு. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. நான் எல்லா காண்டத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லிட்டேன், அதே மாதிரி எல்லா நூலுக்கும் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். நீங்க அதெல்லாம் இது பண்ணலனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து லெசன்ஸ் டீச்சிங், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் லெசன் டீச்சிங் பண்ணுவேன் ஒவ்வொன்றுத்துக்கும். அப்ப எல்லாம் டெப்தா சொல்லி தரேன். இதுல கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 கூற்றையும் பாருங்க. ஏறு எழுபது வந்து பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்த கூற்று வந்து தப்பு. இந்த ஏறு எழுபது நம்ம யார் பார்த்தோம், கம்பர் இயற்றிய நூல்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல வராது. ஓகேவா? அதுக்கடுத்தது ஏறு எழுபதை பாடியவர் யாரு, கம்பர். ஆமா, இப்பதான் பார்த்தோம். கம்பர். இதுக்கான ஷார்ட்கட் நான் சொன்னேன்,
70 வயசு ஆகுது. இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டுற வேலை செய்றாரு. யாரு? ராமர் காமெடியன். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாரு அப்படின்னா குறிப்பினால் உணரக்கூடிய கொள்கையான் யாருன்னா ராமன். ஓகேவா? குறிப்பினால் உணரக்கூடிய கொள்கையான் யாரு? ராமர். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா இந்த ராமர் காமெடியன் இருக்காரு இல்லையா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மெமரி பவரே இருக்காது. என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காது கிட்ட இருந்து மைக்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? குறிப்பினால் அதான். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து அதான். குறிப்பினால் வந்து பாத்தீங்கன்னா ராமருக்கு காமெடியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் மறந்துடுறதுனால அவங்க குறிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகளை வீறு பெற்று விளங்கும் காண்டம் எது அப்படின்னா சுந்தர காண்டம். நம்ம என்ன சொன்னோம்? சுந்தரன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம், அனுமன்னு பார்த்தோமா? அப்போ இந்த சுந்தரனை பத்தி சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா அவருடைய பேரு அந்த இது வச்சிருக்காங்க சுந்தர காண்டம்னு. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா அனுமன் வந்து பார்த்தோன்னா அழகா இருப்பாரு. ஓகேவா? சுந்தரம்னா அழகு. ஓகேவா? அப்ப அனுமன் அழகா இருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் 5வது காண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுந்தர காண்டம். ஓகேவா? நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ அந்த நான் சொன்னேன் இல்லையா பாலனா இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் பருவத்துக்கு காண்டத்துக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய லைஃப் ரிலேட் பண்ணி சொன்னேன் இல்லையா, அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. கம்பராமாயணத்தில் வரக்கூடிய 5வது காண்டம் சுந்தர காண்டம். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து கம்பு 5 விரல நம்ம எடுத்துட்டா அது சுந்தரம். சுந்தரம்னா அழகா இருக்கும். ஓகேவா? சுந்தரம்னா அழகா இருக்கும். கம்பு வந்து பார்த்தீங்கன்னா 5 விரலையும் நம்ம எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்? சுந்தரமா இருக்கும். அப்படின்னா அழகா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கற்பெனும் பெயரது என்றும் கலினிடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா சீதையை குறிக்கிறது. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா யார் சொல்லியிருப்பாங்கன்னா அனுமன் சொல்லியிருப்பாரு. அனுமன் வந்து பார்த்தோன்னா சீதையை வந்து பார்த்தோன்னா ராவணன் பிடிச்சிட்டு போனோடனே அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அனுமன் தான் போயிட்டு பார்த்துட்டு வருவாரு. அனுமன் போயிட்டு என்ன பண்ணாரு? சீதையை போயிட்டு பார்த்துட்டு வந்து இத ராமன் கிட்ட இத பத்தி சொல்லுவாரு. கற்பெனும் பெயரது என்றும் கலினிடம் புரிய கண்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஓகேவா? இது இந்த பாடலடி யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேவா? யாரை குறிக்கிறது? சீதையை தான் குறிக்கிறது. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா சீதை வந்து பார்த்தோன்னா நடனம் போடுவாங்க. ஓகேவா? களி நடம்னா நடனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நடனம் வந்து பார்த்தோன்னா சீதை வந்து போடுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்டனன் கற்பினும் கனியை கண்களால். ஓகேவா? கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்னன்னா சொல்லின் செல்வர். ஓகேவா? சொல்லின் செல்வர் என்று பெயர் வந்து பார்த்தோன்னா அவர் பெறார். கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் வந்து பார்த்தோன்னா ஒரு பேர் பெறாரு. அது என்ன பேர்னா சொல்லின் செல்வன். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா அனுமன் இருக்காரு இல்லையா கடவுள், அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது வந்து கஷ்டத்தை சொல்லணும்னு வச்சுங்க நம்மள என்ன பண்ணுவாரு? செல்வந்தரா மாத்திடுவாரு. அவ்வளவுதான். அனுமன் கிட்ட போயிட்டு நம்ம எதனாவது சொன்னோம்னா நம்மள செல்வந்தனா மாத்திடுவாரு. ஓகேவா? அதுக்கடுத்தது உத்தரகாண்டம் எழுதியவர். இது எது உத்தரகாண்டம் சம்பந்தமே இல்லாத ஒண்ணு வருது அப்படின்னு இது பண்ணலாம். கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 காண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பர் ஏற்றிருப்பாரு. இதுல 7வது காண்டம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டம்ன்றது இது வந்து பாத்தோன்னா கம்பர் ஏற்றல. கம்பர் ஏற்றத்துக்கு பதிலா கம்பருடைய சமகாலத்துல வாழ்ந்தவர் ஒருவரான ஒட்டக்கூத்தர் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரகாண்டம் என்னும் நூலை இயற்றிருக்காரு. ஓகேவா? அது கேட்பாங்க. அது உத்தரகாண்டம் என்னும் நூலை யார் இயற்றுறதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி உத்தரகாண்டம் என்னும் நூல் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றது பொருந்தாத வேளையில குத்துட்டு கேட்பாங்க. நீங்க அதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு போடணும். ஓகேவா? பொருந்தாத வேலை கம்பர் ஏற்றின எல்லா காண்டத்தையும் கொடுத்துட்டு ஆட் ஒன் நோட்ல இது மட்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க. அதையும் நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உத்தரவு போட்ட உடனே ஓட்டமா ஓடிட்டான். அவ்வளவுதான் ஷார்ட்கட். இதுக்கு உத்தரவு போட்ட உடனே அவன் ஓட்டமா ஓடிட்டான். ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது? இப்பதானே பார்த்தோம் இதே மாதிரி கேட்பாங்கன்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்பர் ஏற்றின காண்டங்கள். இதுல உத்தரகாண்டம் வந்து பார்த்தோன்னா ஒட்டக்கூத்தர் ஏத்துது. உத்தரவு போட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? அவன் ஓட்டமா ஓடிட்டான். ஓகேவா? அதுக்கடுத்தது விற்பெருந்தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா ராமரை குறிக்கிறது. விற்பெரும் வீரன் தடந்தோள் அப்படின்ற பாடலடி யாரை குறிக்கிறதுனா ராமரை குறிக்கிறது. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா ராமர் காமெடியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடியன் தான் பேரு. ஆனா அவருடைய தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீரமா இருப்பாரு. அவரு
தோல் தோரணை அதெல்லாம் எப்படி இருக்குமா ரொம்ப வீரமா இருப்பாங்க. ஓகே, ராமர் காமெடியன் ரொம்ப வீரமா இருப்பாரு. அதாவது கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னா சுந்தர காண்டம். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எது? சுந்தர காண்டம். இதெல்லாம் எங்க இருக்குன்னா 12th புக்ல இருக்கு. ஓகேவா, நான் அது சொல்லவே இல்லை புக் ப்ரூஃப். இந்த கடைசியில வந்த ஒரு 5 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 12th ஓல்டு புக்ல இருக்கும். ஓகேவா, நீங்க பாத்துங்க. 12th 59 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுல இருந்தா கொஸ்டின் வந்து பாதி கொஸ்டின் வரும். இப்போ இந்த மணிமுடியாக இருக்கா, இது கூட இருக்கும். இந்த பாருங்க, சுந்தர காண்டம் ராமாயணத்தில் 5ஆம் காண்டமாக விளங்குகிறது சுந்தர காண்டம். இக்காண்டமே காப்பியத்தின் முடிமணியாக விளங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா, ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதனா கெட்டப் போட சொல்ல மணி எதனா வச்சீங்கன்னா அது எப்படி இருக்குமா, சுந்தரமா அழகா இருக்குமா. ஓகே, ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி, அதாவது அவருடைய மேக்கப் போடும் போது அவருக்கு மணி ஏதாவது வச்சுட்டுனா அது எப்படி இருக்குமா, சுந்தரமா இருக்குமா, அதாவது அழகா இருக்குமா. ஓகேவா, அதுக்கடுத்தது ஆதிகவி என போற்றப்படுபவர் யாருன்னா வான்மீகியே சொல்றாங்க. ஓகேவா, ராமாயணத்தை ஏற்றினார் இல்லையா வடமொழியில, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிகவி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஷார்ட்கட் இது வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்ல 59 பேஜ் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க. ராமகாதைக்கு ஆதி காவியம் என்று அக்காதையை வடமொழியில் இயற்றிய வான்மீகிக்கு ஆதிகவி என்று பெயர் உண்டு. ஓகேவா, ராமகாதை இது வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில இயற்றினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரா, ஆதி காவியம் என்று சொல்றாங்களாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதை இயற்றின ஆசிரியரான வான்மீகியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகவி அப்படின்ட்டு அழைக்கிறாங்களாம். ஓகேவா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ஆதி காலத்துல கவி எல்லாம் வானத்தை பார்த்து எழுதுவாங்க. ஆதி காலத்துல கவிதைகள்லாம் வானத்தை பார்த்து எழுதுவாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்பன் சொன்ன வண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா 96. முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 நம்பர் தான் படிப்பீங்க. ஓகேவா, 2 இடத்துல 1000 நம்பரை படிப்பீங்க. இன்னொரு இடத்துல இது 96 ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இந்த அயோத்திய காண்டத்துல எத்தனை படலங்கள், இந்த படலங்களுடைய எண்ணிக்கைகள். ஓகேவா, காண்டத்துல உள்ள படலங்களுடைய எண்ணிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் படிப்பீங்க. ஓகேவா, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் ஃபர்ஸ்ட் புக் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்து சொல்றேன். 12th 59 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா கம்பரின் யாப்பு வண்ணங்கள் நூல் நெடுகிலும் மின்னி மிளிர்கின்றன. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா வரமிகு கம்பன் சொன்ன வண்ணம் 96. ஓகேவா, 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க இருந்தா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ராமர் காமெடியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வண்ணமா இருக்குமா, அவர் 96 மாரி, அவர் 96 படம் மாரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு லவ் செட் ஆனதா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வண்ணமா இருக்குமா அவருடைய லைஃப். ஓகேவா, ராமர் காமெடியனுக்கு எப்போ வண்ணமா இருக்குமா, 96 படத்துல வர மாதிரி அவனுக்கு ஒரு இது செட் ஆன ஒண்ணுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வண்ணமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஷார்ட்கட். ஓகேவா, அதுக்கடுத்தது காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எதுனா ராவண காவியத்தை அறிஞர் அண்ணா இப்படி சொல்லியிருப்பார். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். ஓகேவா, இது எங்க இருக்குன்னா 9th நம்மளோட நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 159ல ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்ட்டு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஷார்ட்கட் வந்து என்னன்னா காலத்தின் விளைவு ராவணன் மாரி அண்ணா கிடைக்கிறது. காலத்தின் விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா ராவணன் மாரி அண்ணா கிடைக்கிறது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் பாருங்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொருத்துக்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராவண காவியத்தை யார் இயற்றுறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யார் இயற்றுறதுன்னா புலவர் குழந்தை. ஓகேவா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இந்த ராவணன்ற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு வச்சுக்க, அவர் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 10 தலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பார்க்கும் போதே ரொம்ப இதுவா காமிச்சிருப்பாங்க கிராபிக்ஸ்ல எல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ராவணன் வச்சுக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதோட ஷார்ட்கட்ஸ் முடியுது. இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க பதிவு பண்ணுங்க, ஃபீட்பேக்ஸ் எல்லாம். இதோட கம்பராமாயணம் முடியுது. இதுக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாம். நன்றி.